ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இட்லி வடகறி செய்கிறோம். இது சண்டே ஸ்பெஷல். காலையில் முதல்ல வடகறி செய்கிறதுக்கு கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு அதில் வந்து கடலப்பருப்பு ஊறினதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா 2 ஒரு கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இது இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். முதல்ல வடகறி செய்கிறதுக்கு இதை தனியாக செப்பரேட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். அது வெந்துச்சு கைஸ். வடகறி வெந்த உடனே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு போடுறதில்ல, தூள் பண்ணணும். உங்களுக்கு நைஸாக வேணும்னா மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். அது தேவையான பொருளான்னு சொல்லு. தேவையான பொருளாக தக்காளி 3, வெங்காயம் 2, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. தேவையான அளவுக்கு அதெல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் தக்காளி 3, வெங்காயம் 2, கொத்தமல்லி 1 தெரில. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சரி பூண்டு தூரத்தில் பார்ப்போம் பேஸ்ட்டு மாதிரி. இப்போ எங்கள் ஆயா செஞ்சிட்டாங்க. என் அம்மா பதில் இங்கே எங்கள் ஆயா. இப்போ என்னையா ஃபர்ஸ்ட் என்ன போடும்போது என்னையா ஊத்தையா எவ்வளோ ஸ்பூனு? ஒரு 4 ஸ்பூனு. 4 ஸ்பூனா? 4. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்பா என்னெல்லாம் தெரியுது. நெக்ஸ்ட்டு பட்டை, பட்டை லவங்கம் போட்டாச்சு. என்னம்மா சீரகம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பூண்டு எடுத்தமா? பூண்டா? அது எங்களுக்கு பறையா பூண்டு. கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை ஐயோ தெரியுமே. வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே எடுக்கணும், நல்லா வந்துக்கணும். ஆமாலையா? ஆமாம். அதுக்கப்புறம் தான் இது போட முடியும். பூண்டா பூண்டெலாம் போட்டாச்சு. வெங்காயம் இல்லையாம்மா? என்னையா வேணும்னா போட்டுக்கலாம். பெருங்காயம் என்ன போட்டுக்கலாம்? ஆமாம், நம்மளுக்கு வேணாம். தக்காளியா? நெக்ஸ்ட்டு இது என்ன? மல்லித்தூள். மிளகாத்தூள். வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு எவ்வளோ வேணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடு. மஞ்சள். இப்போ அழுக்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு. சால்ட். போட்டுக்கலாம்.
போட்டாக்கா இந்த தக்காளியெல்லாம் வதங்கிடும் சீக்கிரம். சால்ட்டு போட்டாக்கா நெக்ஸ்ட்டு போடணும். வடகரி. இதை கறி தண்ணி 1 கிளாஸ் தண்ணி திட்டமானது. தண்ணி 3 கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் தண்ணி போதும் போதும். அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கோ. நல்லா கொத்தமல்லி நல்லா போட்டு எல்லாம் பிடிச்சி ஒன்றா வேக வைக்கணும். வைக்கணும். அது கொதிச்சு வர வரைக்கும் ஏமாகுது. அப்படியே எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கணும். இட்லி சூப்பராக வரணும். ஆமாம். இட்லி சரியா? அந்த அவங்க எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அது சரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் போட்டாச்சையா. இப்போ மாவு மாவு ஃபஸ்ட்டு நாயோட சமையல் இட்லிக்கு வேலை வச்சிடுற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படிலாம் இல்லை. ஐயா இட்லி கறியா? வச்சுக்கா வாங்கி வந்து செய்யலாம். விருப்பம் இன்னைக்கு வேணாம். ஓகே. என்னையா எப்படி வரும் இட்லி? எப்படி வரும் இட்லி? இட்லியா? எப்படி வரும்? வேண்டாம் வரும். ஆஹா எப்படி வரும்? நல்லா வரும். நல்லா வரும். சாஃப்டாவா? சாஃப்டாக வரும். ஓகே. அது வெந்தவுள்ள சொல்லலாம். ஓகே. தமாஸ்டிரோ மிஷினில் போடணும் இந்த மாமாவை. ஆமாம். அதுதான் நல்லா லாஸ்ட். அவ்வளோதான். ஆச்சா. இப்போ அதுக்குள்ளே போய் மூடிடணும். அப்படியே மூடுது இல்லையா? வெந்தப்போ எடுக்கிறோம். பாய். பாருங்க இருங்க பாஸ்போர்ட் வடகாரி கொச்சி சட்டரில் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி எங்கேயும் வைக்கணும். கேஸ் செடி தொட்டி வச்சுக்கிறாங்க மேலே. வா இந்த அளவுக்கு இருக்கணும். வா வடகரி உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபைனல் ரெடி வடகரி. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக வந்துருக்கு இட்லி. இந்த பாருங்க சாஃப்டாக இட்லி. இது எடுத்து வச்சுட்டு சாப்பிடும் போது எடுக்கலாம். பாய்.
இப்போ நானா இப்போ இட்லியோ வடகறியோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போகிறேன் ஏவா எங்கடா தருணிக்கு ஆளை காணோம்? ஜோயினிக்கா இன்னும் எழுதி இல்லை தருணிக்கா ஜோயினியா தருணி சாப்பிடுப்பா It's a 1300 cc inline 4 190 bhp and 150 newton which everyone dreams of. And this 2025 எப்படி இருக்கு மதே? நல்லா இருக்கா? இட்லி நல்லா இருக்கா? சாஃப்டாக இருக்கா? but this has the silver fade scheme and this is special எப்படிங்க இருக்குது? 2025 edition. And also this நல்லா இருக்கா? gets black alloy wheels. Usually the overseas side gets the blue alloy wheels. ஆயா எங்கடா? ஆயா செஞ்சாங்க, ஆயாவே சாப்பிடல. ஐயா வடகரி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க மாமி சாப்பிட்டு. சொல்லுங்க மாமி, எப்படி மாமி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? We're just keeping it as idle so that the engine gets a little warm and then we will wait a while. பை சொல்மதே. பாய்